ஒரு அமைப்பு நடத்துகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் அழைக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பக்கூடிய நிலையில இல்லைங்கிறதை பார்க்கிறோம். யாராவது ஒரு தமிழ்நாட்டில் என்ன நிலை, திராவிட கட்சி ரெண்டு கட்சி இருக்கு, ரெண்டு கட்சியில யாராவது ஒரு கட்சிக்கு எல்லா காலத்திலையும் விசுவாசியா இருப்பான், இன்னொரு கட்சியை எதிர்த்து அறிக்கை விடுவான், ஒரு கட்சியை ஆதரிச்சு அறிக்கை விடுவான். இது நிலைங்கிற இருக்கிற காரணத்தினால என்ன நிலைக்கு போயிடுறாங்க, மக்கள் என்ன நிலைக்கு வந்துடுறாங்க, எல்லாம் இப்படித்தான் போல தெரியுது, எல்லாருடைய நிலைமை இதுதான் போல தெரியுது, என்னத்தை போய்கிட்டு கூப்பிடுறான்னு சொல்லி மறுபடியும் திருப்பி என்ன நிலைக்கு வரணும், மக்களை இப்படிலாம் கூப்பிட்டு நீங்க வாங்க தியாகம் பண்ணுங்க, நம்ம இனிமே நம்மளுடைய இருப்பை தியாகத்தை காட்டினால்தான் இந்த நாட்டில் நம்முடைய உரிமைகளை பெற முடியும்லாம் கூப்பிட்டா நம்ப தயாரா இல்லாத நிலைக்கு மக்கள் வந்துடுறாங்க. அப்ப இதனால இந்த அடிப்படையில முதல்ல தமிழகத்தில் 90களினுடைய துவக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த பணி, முஸ்லிம்களுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி வேலை வாய்ப்புல தனி இடஒதுக்கீடு வேணும் என்று வைக்கப்பட்ட இந்த கோரிக்கை வெற்றி அடைகிற வரை, அரசாங்கம் இடஒதுக்கீட்டை சட்டமாக்குகின்ற வரை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த கோரிக்கையிலிருந்து பின்வாங்கவும் இல்லை, அரசியல் ரீதியிலான லாபங்களுக்கும் பேரங்களுக்கும் ஒரு காலத்திலும் வீழவும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டினால் ஒரு காலத்தில் வீழவும் செய்யாது. இந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி வேலை வாய்ப்புல ரங்கநாத் மிஸ்ராவினுடைய பரிந்துரையின்படி 10% இடஒதுக்கீட்டை கேட்டு வரக்கூடிய ஜூலை மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு பேரணி மாநாட்டை பிரம்மாண்டமாக சென்னை தீவுத்திடலில் ஏற்பாடு செய்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெருங்கிவிட்ட இந்த சூழ்நிலையில இதனுடைய வேதனைகளையும் கொடுமைகளையும் நம்மளை காட்டிலும் கூடுதலா இந்த இந்தியாவினுடைய இந்த பொருளாதார நிலைக்கு, முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைக்கு முழுக்க முழுக்க அடையாளங்களாக, அடையாள சின்னங்களாக வளைகுடால வாழக்கூடிய நம்ம இருக்கிறோம். பாரம்பரியமாக ஒரு காலத்தில் பர்மாவுக்கு பிழைக்க போனா பர்மா அகதியா பர்மா பஜார் வச்சான், அடுத்தாப்புல பர்மா போக வழி இல்ல, மலேசியாவுக்கு போனா, சிங்கப்பூருக்கு போனா, இலங்கைக்கு போனா பிழைப்பதற்காக, இப்ப அதெல்லாம் வழி இல்ல, ஓரளவுக்கு கீழே இறங்கிருச்சு சொன்ன உடனே வளைகுடாவில் படையெடுக்கிறோம், அதுக்கு அடுத்தாப்புல எங்க படையெடுக்கவோ தெரியல. இப்படி காலங்காலமாக வெளிநாட்டுக்கு போய் பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு, பெற்றோர்களை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு இப்படி நாடோடிகளாக நாதி இல்லாம எங்கேயோ உணவு உண்டு எப்படியோ படுத்து அடுக்கு படுக்கைகளிலே படுத்து இருக்க இடமெல்லாம் படுத்து தெருவுல படுத்து 4 பேர் இருந்த இடம் மூத்தா போயிட்டாங்க. இந்த சூட்டு நேரத்தில் நிறுவனத்தில் வேலையில்லைன்னு சொல்லி தெருவுல படுத்து கிடக்கிறான், தங்க இடம் இல்ல, தெருவுல வெளிநாட்டுக்கு போனா நம்முடைய குடும்ப கஷ்டம் தீரும், குடும்பம் மேலோங்கி இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வந்தா வெளிநாட்டுல நிலைமை அதை விட என்ன, வெளிநாட்டுக்கு போற நம்ம காட்டுற இந்த காட்டுதலின் காரணமா ஊருக்கு போனா வெளிநாட்டுல இருந்து வந்து காட்டுகின்ற நம்முடைய காட்டுதலின் காரணமாக அங்க உள்ள ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, போனவொன்னா ஒரு கோலம் மாறிடுமே, அங்க போடுற சட்டை வேற, அங்க அடிக்கிற ஸ்ப்ரே வேற, அங்க உடுத்துற கைலி வேற, போடுற பேண்ட் வேற, அந்த கோலமே வேற. கோலத்தை மாற்றி காட்டுற காரணத்தினால இங்க என்ன வேலை, இங்க என்ன கோலம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில, தெரு சுத்தம் பண்ற கம்பெனில, அலுவலகங்கள்ல ஆபீஸ் பாயா, இது கோலம். இந்த கோலத்தை அங்க மாத்தி இப்படி காட்டுற காரணத்தினால குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்னமோ சேக்குக்கு அடுத்தால இருக்கிறார்கள் அங்க போய் இப்படி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் நித்த இருக்கிறவனையெல்லாம் போன்னு சொல்லிட்டு துரத்துறது எதனால, காட்டுனால. சரி, ஏதோ ஈமானுடைய ஒரு பகுதிங்கிற காரணத்தினால தன்னுடைய நிலையை குறைச்சு காட்டக்கூடாது, எப்பவும் நல்லா காட்டணும் நம்ம காட்டுறோம்டா இருக்கிறவன் எல்லாம் அரசாங்கம் என்ன நினைக்கிறான், அவன் அங்க போய் ஆள்றான் நினைக்கிறான், அதனால ஒன்னும் கண்டுக்கிறது. அப்ப நம்முடைய நிலைமை இங்க எந்த அளவுக்கு மோசமாகவும் எந்த அளவுக்கு கஷ்டம் தரக்கூடிய சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலே உள்ளமும் எல்லாம் சேர்ந்து அழுகிற நிலையில இருக்கு. ஒரு இடத்துல அபுதாபியில இந்த மருத்துவ கழிவுகள் இருக்குல்ல, ஊர்ல மருத்துவ கழிவை பெரிய அரசாங்க மருத்துவமனைன்னு சொல்லுவான், தொடச்சிட்டு ஜன்னலுக்குள்ள வெளியே போட்டுருவான், வெளியே எல்லாம் குஞ்சு கிடக்கும். இங்க ஒரு நல்ல முறை பின்பற்றுறாங்க, மருத்துவ கழிவுகளா அறுவை சிகிச்சை பண்றது எல்லாத்தையுமே தனியா எடுத்து அதுக்கான தனி நிறுவனம் வச்சிருக்காங்க. அவங்க அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதுக்கான இயந்திரங்கள்லாம் இருக்கு, மிஷின்லாம் இருக்கு, அதுல வச்சு முறைப்படி அதை இல்லாம செய்யக்கூடிய வேலையை வச்சிருக்காங்க. அந்த முறைப்படி அளிக்கிற வேலைக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கிற ஆட்கள் ஆயிரக்கணக்கான வேற கொண்டு போய் குடியமர்த்தி இருக்கும். உள்ள போனோம்னா நாத்து நாங்கள் இந்த ஏரியாவுக்குள்ள போனா அந்த அளவுக்கு அது ஆபத்தானதும் கூட, அந்த அளவுக்கு ஆபத்தானது. அந்த இடத்துல தங்கி வாழ்ந்து ஒரு பழக்கப்பட்டு போச்சு. நம்மளுக்கு போனா முதல்ல அந்த வாடையை தாங்கவே இல்லை. தங்கி இருக்கிறாங்க யாரு, அதிகமான பேர் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்து மக்கள், குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறோம், இந்த நிலையில இருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் எல்லாம் இங்க நம்ம வாழுகிறோம் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை வெற்றி அடைய வேண்டும். நாம இருக்கிற மாதிரி இந்த நிலையில நம்முடைய வருங்கால சந்ததி இருந்துடக்கூடாது.
நம்முடைய பிள்ளைகள் இப்படி வெளிநாடுகளுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஆங்காங்கே வந்து கூலி தொழிலாளர்களாகவும் ஆங்காங்கே ஓடி பிழைப்பவர்களாகவும் ஒரு காலத்தில் இருக்கக்கூடாது என்ற நம்முடைய வேகம் வேலை செய்தது என்று சொன்னால், இப்ப நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்லி நீங்க வந்து இதுல கட்டாயம் என்ன கஷ்டப்பட்டாவது, அன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைகிறதுக்காக கொத்து கொத்தா உயிரை கொடுத்தோம், அது நம்ம தான் கொடுத்தோம். அந்த சுதந்திரம் கொடுத்தது உண்மை, அந்த உயிரை கொடுத்தது நம்ம தியாகம் செய்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு நடக்கக்கூடிய உண்மையான சுதந்திரம். சுதந்திரத்திற்காக காவல்துறையில, ராணுவத்தில், இன்னும் ஒரு அரசு வேலை வாய்ப்புகளில, கல்விகளில, அரசு நடத்தக்கூடிய பெரும் உயர்துறை கல்வி நிறுவனங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு 10% தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற மத்திய அரசாங்கத்தில் இந்த கோரிக்கையை வைப்பதற்காக எல்லாரும் திரளணும் சென்னையில் இன்ஷா அல்லாஹ். அப்ப எல்லாரும் நம்ம குடும்பத்தை கட்டாயமா சொல்லாமா? சொல்றதோட மட்டும் இல்லாம இது வந்து சாதாரண வேலையும் இல்ல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை பொட்டி வாங்கிட்டு அரசியல் பண்ற கட்சியும் இல்ல, சர்ப்ளஸா பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வச்சுக்கிட்டு போட்டோ காப்பி எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க அமைப்பும் இல்ல. எங்களுடைய பலம் இருந்து எப்பவுமே நம்மளை போல உள்ள சாதாரண மக்களிடம் பெற்று தான் இதனுடைய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் எல்லா காலமுமே திக்கி திணறு தான் அந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், இப்ப சென்னையில் நடத்துறதுனால ஏறத்தாழ கோடியை தாண்டி செலவு இருக்கிறது. நிறைய பழைய நம்ம தஞ்சையில் நடத்தின தௌஹீத் மாநாட்டுகள்லாம் அங்க இருந்த வசதிகள், அங்க இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கருத்துல உண்டு. அந்த மாதிரி கோளாறுகள் எல்லாம் வந்துவிடக்கூடாதுங்கிற காரணத்தினால ரொம்ப கவனத்தோடு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகிறதுனால இந்த செலவுகளில் நீங்களும் பங்கு வர்றதோடு உங்களுடைய நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாங்க அவங்கள்ட்டையும் சொல்லி அதிகமான பங்களிப்புகளை செய்யுங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் அங்கேயுமா கொடுக்க இங்கேயுமா கொடுக்கணும்னு கேட்கணும். நம்மள்ட்ட என்ன வருது அப்படின்னு நம்ம தான் கொடுக்குறோம். சுத்தி சுத்தி எப்படி கேட்கறாங்க, தலைமைக்கு இன்னும் காசு கேட்கறாங்க, ஏதாவது தந்துடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்போ உள்ள சூழ்நிலையிலேயே பரக்கத்தா தந்து இருக்காங்க இது வரைக்கும் மக்கள். அனுப்பியும் இருக்கிறோம். நம்ம இன்னும் கொடுக்காதவர்கள் இன்னும் நம்மளோட மட்டும் இல்ல, நமக்கு மட்டும் கேட்கல, கேரளாவில் இருக்கிற முஸ்லீமுக்கும் கேட்கிறோம், ஆந்திராவில் உள்ள முஸ்லீமுக்கும் கேட்கிறோம், கர்நாடகாவில் உள்ள முஸ்லீமுக்கும் கேட்கிறோம். அவங்களெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறாங்க, எங்க நண்பர்களா இருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் கூட சொல்லி 10-5 அவங்களால பங்களிப்பை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த நம்முடைய சுமையில அவங்களும் பங்கு வருவாங்க. அவங்களுக்கும் அதுக்கான பிரயோஜனங்கள் இந்த உலகத்திலையும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். நம்முடைய நண்பர்கள்ட்ட வெட்கப்படுறோம். நம்ம நிறைய பேர் போய் சொல்றது, இதை போய் சொல்லி காசு கேட்டா என்ன நினைப்பானோ, வெட்கமே படாதீங்க. ஏன்டா அவனுக்கும் உழைக்கிறோம் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். அதனால அவர்களிடத்திலையும் சொல்லி அவங்களையும் நீங்க இதுக்கு பங்கு வர செய்யுங்க. அப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, முடியல அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனுமதி இந்த மாதிரி இருக்கிறாங்க, போய் பேசுகிறவங்க பேசுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 2 பணிகளிலும் நீங்க எல்லாரும் பங்கெடுக்கிறதோடு இந்த மாநாடு, இந்த பேரணி வந்து மிகச்சிறப்பாக நடந்து வெற்றி அடைந்து இதன் மூலமாக இது ஆளுபவர்களுடைய செவிட்டு காதுகளுக்கு போய் சேர்ந்து அவங்க இந்த எழுச்சியை கண்ட இடஒதுக்கீட்டை சட்டமாக ஆக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் உங்களுடைய தொழுகைகள்ல, உங்களுடைய எல்லா நேரங்களிலையும் பிரார்த்தனைகளில் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரங்கநாத் மிஸ்ரா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பின்தங்கின மக்களை தூக்கி விடுவதாக இருந்தால் அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடு. 100 பேர் IAS ஆபீசரா இருந்தா 10 ஆபீசர் முஸ்லிமா இருக்க வேண்டும். ரயில்வேல 100 பேர் சேர்த்தீங்கன்னு சொன்னா 10 முஸ்லிம் இருக்க வேண்டும். தபால் இலாக்காவுல 100 பேர் சேர்த்தீங்கன்னா 10 முஸ்லிம் இருக்க வேண்டும். ரிசர்வ் படையில 100 பேர் சேர்த்தீங்கன்னா அதுல 10 முஸ்லிம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நலத்திட்டங்கள் சிலது இருக்கு, அதுலயும் 10 கொடு. நலத்திட்டம்னா என்ன? மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு திட்டம் போட்டு பணத்தை அள்ளி கொடுக்குறான். நீங்க இருக்கிற ஊர்கள் அந்த அழகா நேக்க புறக்கணிச்சிருவாங்க. அந்த திட்டம் என்ன தெரியுமா? கிராமத்தில் இருக்கணும். ஒரு சர்த்து உற்பத்தி துறையில ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை நீங்கள் வகுத்து கொண்டு அரசாங்கத்தில் கேட்டீங்கன்னு சொன்னா 10 லட்சத்துக்கு மேல 25 லட்சத்துக்கு உள்ள நான் இந்த மாதிரி ஒரு தொழில் அமைக்க போறேன் நீங்க கொடுத்தால் அது அரசாங்கம் அது கடன் தரணும். அது மாதிரி வியாபாரம் செய்ய நினைக்கிறீங்கன்னு வைங்க, 5 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்குள்ள ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு கடன் தருவான், மாநில கடன் தருவான். கிராமத்துல வேலை வாய்ப்புகள் பரவலாகும் சொல்லி கொடுக்குறான். இது மாதிரி 2008 ஆரம்பிச்சு 2010 2 வருஷம் ஆச்சு. இவ்வளவு வருஷத்துல மத்திய அரசாங்கத்தின் ரூபாய் 4485 கோடி ரூபாய்களை 37 லட்சம் பேர் கொடுத்திருக்கான். ஒரு முஸ்லீம் கிடையாது. அதே மாதிரி நவோதயான்னு ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த நவோதயா இருக்கிற இடத்துல என்ன வசதினா எல்லாமே பெரிய நல்ல தரமான கல்வி இதை கொடுக்குறாங்கல்ல. முஸ்லீம் ஊர்ல நவோதயா கிடையாது. கல்வி வேலை வாய்ப்பு மட்டும் சொல்லல, எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் 100க்கு 10 முஸ்லீமுக்கு நீ கொடுங்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை செய்கிறார். கல்வியில பின்தங்கின முஸ்லிம்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடு அப்படிங்கிறார். அதே மாதிரி சொந்த வீடு இல்லாத ஏழை முஸ்லிம்களுக்கு இலவச
வீடு கொடு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய முஸ்லிம்களுக்கு சமையல் கேஸ் விலை குறைஞ்ச விலையில கொடுக்கணும். அது மாதிரி அரசுடைய நலத்திட்டங்கள் நிறைய திட்டங்கள் போடுற முஸ்லிமுக்கு தெரியாம இருட்டடிப்பு செஞ்சு அந்த பணம்